கோவை சங்கனூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தியான பீடம் சார்பில் 10ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. ஸ்ரீ பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருக்கு 1008 வலம்புரி சங்கு தீர்த்த அபிஷேகம். கோவை சங்கனூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தியான பீடம் சார்பில் 10ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மிகவும் கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது. அதிகாலையில் கணபதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்க்கை தெய்வங்களுக்கு ஹோமங்கள் நடைபெற்றது. ஹோமத்துடன் துவங்கிய குரு பூஜை விழாவில் ஆனந்த குரு பூஜை, காயத்ரி மந்திரம் உபதேசம், கங்கை மற்றும் ராமேஸ்வரம் தீர்த்தம் மற்றும் மாலையில் 1008 வலம்புரி சங்கு அபிஷேகம், 1008 படிகலிங்கம் வைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் மிகவும் பிரசித்தி பெற்ற ருத்ராட்சம் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த குரு பூஜை குறித்து மடாதிபதி பேசுகையில், பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் அருள்பாலித்திட பொதுமக்களுக்கு நேரடியாக இறையருள் கிடைத்திடவும், சர்வ தோஷங்களும் தீய சக்திகளிலிருந்து விடுபெற வேண்டியும், படிப்பு, தொழிலில், விளையாட்டும் முன்னேற்றம் அடைய வேண்டியும், உலக மக்கள் மனதில் அமைதி நிலவ வேண்டியும், ஆனந்தம் கிடைத்திட வேண்டியும் குரு பூஜை விழா 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அனைத்து மக்களும் ஜாதி, மதம் கடந்து அன்போடு கலந்து கொண்டு இறையருள் பெற வேண்டுமென்றும் நான் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரை வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்தார். குரு பூஜை விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விஸ்வாமித்திரரை தரிசித்து அருள் பெற்றனர். பின்னர் அனைவருக்கும் அபிஷேகத்தில் வைக்கப்பட்ட ருத்ராட்சங்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் 1000க்கும் மேற்பட்ட பத்திரம் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. குரு பூஜை விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விஸ்வாமித்திரரை தரிசித்து அருள் பெற்றனர். பின்னர் அனைவருக்கும் அபிஷேகத்தில் வைக்கப்பட்ட ருத்ராட்சங்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரே குருவே நமஹ. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரெண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர். இந்த உலகத்துக்கு சொந்தக்காரரே அவர் தான். ஏன்னா சிவன் இந்த பூமியினுடைய பேரை வச்சு, அதாவது உலகம் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர், விஸ்வம்னா உலகம், மித்திரன்னா நண்பன், அப்படி இந்த உலகத்தோட பேர் வச்சு அவரோட இதை கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு முழு சொந்தக்காரர் விஸ்வாமித்திரர் தான். ஏன் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு, அதாவது பொதுவாக நம்ம இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு குழந்தைய நல்ல ஸ்கூலுன்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். நல்ல ஸ்கூல்னு ஏன் ட்ரை பண்ணுறோம்? நம்ம குழந்தை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம், நல்ல ஸ்கூலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நல்ல ஸ்கூலுங்கும் போது அந்த ஸ்கூலில் நிறையா குழந்தைங்க நல்லா படித்து நல்லா பெருசாகி பெரிய லெவலில் போயிருப்பாங்க. அதனால நல்ல ஸ்கூலு நம்ம முயற்சி பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி தான் விஸ்வாமித்திரர் ஒரு நல்ல பையனை சிஷியனாக ஆக்கி இன்றைக்கி நமக்கு கடவுளாக மாற்றி கையில் கொடுத்துருக்காரு. அதுதான் ஸ்ரீராமன். விஸ்வாமித்திரருடைய விஸ்வாமித்திரர் குருவாக இருந்து ஒரு ஸ்ரீராமரை ஒரு சிஷியனை உருவாக்கியிருக்காருன்னா, கடவுள் அளவுக்கு உருவாக்கியிருக்காருன்னா, அவருடைய குரு பூஜை தான் இங்கே நடக்கிறது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நாங்கள் 10ஆம் ஆண்டு குரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் ஜனவரி 3ஆம் தேதியாக அது சாமி விக்கிரகம் செஞ்சு வந்தனால நாங்கள் குரு பூஜையை வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸ்பெஷல் இப்போ சொன்னீங்கன்னா, காயத்ரி மந்திரம் உபதேசம், கடவுள் வழிபாடு எப்படி அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறது தான் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்தம் எங்கிட்ட சங்கு பார்த்திங்கன்னா ஒரு 2000 சங்கு இருக்குங்கய்யா. நாங்கள் வருஷம் 1008 சங்கு மட்டும் இங்கே பூஜைக்காக வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலு. அதே மாதிரி இந்த ருத்ராட்ச அபிஷேகம் ரொம்ப ஸ்பெஷல் இங்கே. ஏன்னா விஸ்வாமித்திரர் எவ்வளோ பெரிய கடவுளாக மனுஷனாக இருந்து எவ்வளோ பெரிய கடவுளாக ஆயிருக்காருன்னா, அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பூஜிக்க முடியுங்கிறது என்னோடய சக்திக்கு என்னோட அளவு என்னால் செய்ய முடியுமோ அது இதாங்கய்யா. 1008 சங்கு வச்சு, வலம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணி அவரை நம்ம மேம்படுத்துறது. அதே மாதிரி ருத்ராட்ச அபிஷேகம் பண்ணி அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு சிஷியனை, அதாவது அவருடைய கடவுளாக இருக்கக்கூடிய பக்தனை நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1008 படிகலிங்கம் வச்சு அவருக்காக பூஜை பண்ணுறோம். இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருடைய குரு பூஜை விழா, அவருக்காக இத்தனையும் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கறனால இதை பண்ணுறோம். மொத்தம் நாங்கள் 7 அபிஷேகம் சாதாரணமாக பண்ணுவோம். பால், தயிர், இளநீர், பன்னீர், நெய், அப்புறம் தேன், அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தனம், திருமஞ்சள், இப்படி பண்ணுவோங்க. ரெகுலராக பண்ணக்கூடிய அபிஷேகங்கள். இதில் இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சங்கு அபிஷேகம் 1008 சங்குலையும் நம்ம தீர்த்தங்களை நிறச்சி அதை யாகசாலையில் வச்சு கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒரு 6 மணி நேரம் பெரிய யாகசாலை போட்ட பார்த்திங்க இல்லையா, அந்த யாகசாலையை போட்டு அதிலிருந்து அந்த தீட்சை எடுத்து அதில் கொடுத்து அதை பவர் ஏற்றி அந்த தீர்த்தத்தை அதை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அங்கே ராமேஸ்வரம், கங்கையாருங்கய்யா. கங்கையிலேருந்து நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 கேன் 3 கேன் கிடச்சிரும். இந்த வாட்டி 1 கேன் தான் கை கிடச்சிச்சு. ராமேஸ்வர தீர்த்தம் பார்த்திங்கன்னா நாங்களே போய்
அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு 22 தீர்த்தத்துலேயும் எல்லா தீர்த்தம் எடுத்துருவோம். அதே மாதிரி கோடி தீர்த்தமும் அங்கேருந்து கலெக்ட் பண்ணி வந்து இங்கே மக்களுக்கு எல்லோரும் உள்ளே வரும்போது தீர்த்தத்தை தெளித்து விஸ்வாமித்திரரை பார்க்குறதுக்கு அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சக்திகளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்கய்யா.